வணக்கம் மக்களே, நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஆக்ரா ஃபோர்ட்டையும் தாஜ்மஹாலையும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்ரா வந்துடுங்க. ஸோ ஆக்ரா வந்துட்டு ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டாக்ஸி இல்லாச்சும் ஆட்டோ பேசினாலே நீங்கள் வந்து இந்த தாஜ்மஹாலையும் ரெட் ஃபோர்ட்டையும் உங்களால் சுற்றி பார்த்துட முடியும். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த தாஜ்மஹாலோட முழு அழகியும் பார்க்கணுன்னா மறக்காமல் வெஸ்ட் கேட் வழியாக என்ட்ரன்ஸ் ஆகிடுங்க மக்களே. ஸோ வெஸ்ட் கேட் வழியாக வந்தால் தான் இந்த முழு அழகியும் நம்ம பார்த்து ரசிக்க முடியும். ஸோ பாருங்கள் மக்களே, இந்தியாவோட உலக அதிசயமான தாஜ்மஹாலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த தாஜ்மஹாலை நீங்கள் அவுட்டரில் மட்டும் சுற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு 50 ரூபாய் டிக்கெட் வாங்குவாங்க மக்களே. இல்லை அந்த தாஜ்மஹாலுக்குள்ளே போயிட்டு நான் மும்தாஜோட கல்லறையும் ஷாஜகானோட கல்லறையும் பார்க்கணுன்னா உங்களுக்கு 250 ருபீஸ் டிக்கெட் வாங்குவாங்க மக்களே. ஸோ 250 ரூபா கொடுத்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த தாஜ்மஹாலோட அழகு முழுவதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் மக்களே. ஸோ முழுக்க பளிங்கு கல்லிலேயே கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, மார்பிள்ஸ். ஸோ அந்த காலத்துலேயே இவ்வளோ அளவுக்கு ஒரு சமாதியை கட்டியிருக்காங்கன்னா உண்மையே நம்ம முகல்ஸை பாராட்டியே ஆகணும் மக்களே. ஸோ அப்படியே நம்ம பார்ப்போம் வாங்கலாம். உள்ளே போய்ட்டு இந்த தாஜ்மஹாலோட ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாகவும் பார்ப்போம். இது பாருங்கள், முழுக்க மார்பிள் கல்லிலேயே கை வேலையிலேயே, அதாவது கையில் டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க மக்களே. ஸோ இதோட உலக அதிசயம்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக இதுக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆகணும் மக்களே. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்கலாம் அந்த பளிங்கு கல்லுங்களை. ஸோ எங்கெங்கெல்லாம் மொபைல் ஃபோன் அலோவ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலலாம் என்னால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே போக ட்ரை பண்ணுவோம். பாருங்கள் மக்களே, நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ உள்ளுக்குள்ளே ஏறி அந்த மும்தாஜோட கல்லறை பக்கத்துலேயே ஷாஜகானோட கல்லறையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஏறுற ஸ்டெப்ஸ் முதற்கொண்டு இங்கே எல்லாமே இந்த மார்பிள் கல்லிலே வச்சுருக்காங்க மக்களே. ஸோ அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வாங்களேன். ஸோ ஒரு வழியாக நம்ம கிட்டத்தட்ட அந்த ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட உலக அதிசயமான அந்த தாஜ்மஹாலுக்குள்ளே போகிறோம் மக்களே. ஸோ பாருங்கள், இதுக்குள்ளே நீங்கள் கிட்ட போக வேறு லெவல் ஃபீலிங்னு சொல்லி ஆகணும் மக்களே. ஸோ இதுவரையும் யார் காட்டியிருக்காங்கன்னு தெரியல. நம்ம ரிஸ்க் எடுத்து நம்மளால் எந்த அளவுக்கு உள்ளே காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த கல்லறையோட மெயின் கேட்டுக்கிட்ட போயிட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த பூ எல்லாமே கையிலேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வலைலாம் பாருங்களேன், ஒரே ஒரு மார்பிள் கல்லில் இந்த மாதிரி வலைலாம் செதுக்கணுன்னா வேறு லெவல்னே சொல்லணும் மக்களே. ஸோ பாருங்கள் மக்களே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்துட்டு ஸ்பாட்டை நோக்கி போகிறோம் பாருங்கள் மக்களே. ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னால் நம்மளால் முடிஞ்ச வரையும் காட்டியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே கேமராலாம் அலௌடு இல்லை. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரையுமே அந்த நுணுக்கங்களை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கோம் பாருங்கள் மக்களே. ஸோ இதெல்லாமே ஒரே ஒரு மார்பிள் கல்லிலேயே செதுக்கி பண்ணனா பெரிய விஷயம் மக்களே. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கல்லறை மக்களே. ஸோ இந்த கல்லறையில் தான் மும்தாஜும் ஷாஜகானும் இருக்காங்க மக்களே. ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் இதை வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ இதில் வேலைப்பாடுங்களாம் பாருங்கள் மக்களே, வேறு லெவல் மக்களே. இதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தேன்னா இந்த அழகான யமுனை நதிக்கரை ஓரத்தில் ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டியிருக்க இந்த கல்லறை தான் மக்களே உலக அதிசயம். பாருங்களேன், வேறு லெவல் மக்களே. இதை சொல்லவே முடியாது. நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதை முழுக்க நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க மக்களே. ஸோ நான் பார்த்துருக்கேன், இந்த தாஜ்மஹால் மட்டும் இல்லை, இதோட அந்த 4 வழியான என்ட்ரன்ஸ் கேட்டுமே வேறு லெவலில் பிரம்மாண்டமாக இருக்கும் மக்களே. அதை நீங்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ இப்போ நம்ம தாஜ்மஹால், அதாவது மும்தாஜோட கல்லறையை பார்த்தாச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ அவங்க வாழ்ந்த அரண்மனை ஒன்று இருக்குது இல்லையா, அங்கே போய் பார்ப்போம் வாங்க. அது வேறு லெவல் ஃபீல்டில் இருக்கும் மக்களே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் ஆக்ரா ஃபோர்ட் மக்களே. எப்படி மும்தாஜ் ஷாஜகானோட கல்லறை அதுவோ அந்த மாதிரி மும்தாஜ் ஷாஜகான் வாழ்ந்த கோட்டை இது மக்களே. இது வந்து பாபர், அக்பர், அதுக்கப்புறம் ஜஹாங்கீர், அதுக்கு அடுத்தது ஷாஜகான். ஸோ இவங்க தலைமுறையாக வாழ்ந்த ஒரு வீடு தான் மக்களே. அதாவது ராஜாக்கள் வீடுனா கோட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோட்டையை தான் உள்ளே போய் பார்க்க போகிற மக்களே. இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த ரெட் ஸ்டோனை வச்சு கட்டியிருந்தாலும் கூட, அதாவது ராஜஸ்தான்லேயும் இந்த டெல்லியிலலாம் கிடைக்கக்கூடிய ரெட் ஸ்டோனை வச்சு கட்டியிருந்தாலும் உள்ளே போய் காட்டுறோம் பாருங்கள். இதுவும் முழுக்க அந்த பளிங்குக்கல் தாஜ்மஹால் கட்டின அந்த கல்லிலேயே கட்டியிருக்காங்க மக்களே. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த கோட்டையோட பிரம்மாண்டமான தோட்டத்தை பார்த்துட்டே உள்ளே வாங்கலேன். வேறு லெவல் மக்களே. இதுதான் என்ட்ரன்ஸ்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு என்ட்ரன்ஸ்க்குள்ளே ஒரு என்ட்ரன்ஸ், அதாவது நுழைவாயிலுக்கு உள்ள ஒரு நுழைவாயில், அதுக்கடுத்து ஒரு நுழைவாயில்னு வச்சு கட்டியிருக்காங்க மக்களே. வேறு லெவல்னே சொல்லணும். உண்மையிலேயே முகல்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் மக்களே. ஸோ நீங்கள் இதை எப்படி தாஜ்மஹால் உலக அதிசயத்தில் ஒன்று பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே
இந்த ஆக்ரா ஃபோர்ட்டையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணுன்னே சொல்லுவோம் மக்களே. ஏன்னா அதுக்கு ஈக்குவலான அழகு இங்கேயும் இருக்குது மக்களே. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம உள்ளே போத்துட்டா இந்த குதிரை, அதாவது இந்த காவலாளிகளாக இருப்பாங்கள்ல, குதிரைப்படை, யானைப்படை, ஸோ இதெல்லாம் என்ட்ரன்ஸ் ஆகி இவங்களுக்கான அறைகள் மக்களே இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நாங்கள் போகும்போது லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இதை தவிர்த்து நம்ம உள்ளே போகும்போது உள்ளே போக வேறு மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கும். அதை உங்களுக்கு காட்டுற வாங்களேன். ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே நுழையும் போது ஜஹாங்கீர் அவரோட பாத் டப், அவர் குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ண டப்பை நம்ம வச்சுருக்காங்க மக்களே. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த ஜக்கூசின்னு நம்ம இப்போ சொல்கிறோம்ல, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஜக்கூசியை வந்து இந்த ஜஹாங்கீர் மன்னர் யூஸ் பண்ணியிருக்காரு மக்களே. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் பாருங்களேன். ஜஹாங்கீர் ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் மக்களே. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஹாங்கீர்ஸ் பாத் டப் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு பாருங்கள் மக்களே. ஸோ முன்னாடியே மன்னர்கள் வாழ்ந்துட்டு போடத்தான் நம்ம இப்போ ஒருவேளை ரீசைக்கிள் பண்ணி நம்ம வந்து மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்குமோன்னு தோணுது மக்களே. ஸோ இது வேறு லெவலில் இருக்குது. இதில் சில பேர் காசெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை மக்களே. ஸோ நான் உங்களுக்கு இதை முழுக்க கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சுற்றி காட்டணும் அப்படின்ற வகையிலேயே இந்த ஆக்ரா ஃபோட்டோ காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே உள்ளே போவோம் வாங்கலேன். ஸோ உள்ளே போகும்போது இன்னும் பல விஷயம், வியக்கத்தக்க விஷயங்கள்லாம் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ வாங்க பார்த்துட்டே அப்படியே நவருவோம். ஸோ இப்போ தான் மக்களே நம்ம மன்னர்கள் வாழ்ந்த அந்த முக்கியமான என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே ஒரு காலத்தில் ரோஸ் வச்சுருந்தாங்க. இந்த கார்டனுக்குள்ளே ஃபுல்லாகவே ரோஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது வந்து ஒரு லானா தான் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு லானா இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே அப்படியே போவோம் வாங்க மக்களே. ஸோ இதுக்குள்ளே போகும்போது ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் மக்களே. இதுக்குள்ளே இந்த காற்றே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையே இல்லை. என்னதான் பழைய காலத்தில் ஏர் கண்டிஷனர் இல்லை, ஃபேன் இல்லை அப்படின்னாலும் கூட அந்த பழைய கோட்டை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே சில்லுன்னு காற்றடிக்குது மக்களே. ஸோ எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க, இன்ஜினியர் இல்லாத அந்த காலத்தில் வேறு லெவலில் கட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அந்த இந்தியன் கட்டடத்துறையை வந்து பயங்கரமாக பாராட்டியே ஆகணும் மக்களே. ஸோ இதெல்லாமே வேறு லெவல் அப்படின்னே சொல்லி ஆகணும் மக்களே. ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்து வார்த்தையால் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாத ஒரு லெவலில் இருக்கும் மக்களே. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடம் வரையுமே இந்த காவலாளிகள் வந்து அலௌடு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இந்த இடத்த தாண்டி நம்ம இனி உள்ளே போக அந்த பளிங்கு கல்லில், அதாவது பாருங்கள் உங்களுக்கு உள்ளெல்லாம் இப்போ தெரியும், வெளியில் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே வந்து அந்த மார்பிள் பளிங்கு கல்லை வச்சு கட்டியிருப்பாங்க மக்களே. இங்கே முழுக்க ராஜாக்களோ ராணிக்களோ மட்டுமே வாழ்ந்த இடங்கள் இனிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான், இங்கே இருந்து தான் ஷாஜகான் வந்து மும்தாஜோட கல்லறை, அதாவது நம்ம தாஜ்மஹால் பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடியே, அந்த தாஜ்மஹாலை வாட்ச் பண்ணியிருக்காரு மக்களே. ஸோ இது ஒரு அல்டிமேட் இடம். வந்தீங்கன்னா நீங்கள் ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து இந்த இடத்த பார்க்க மறந்துடாதீங்க மக்களே. ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த இடத்த நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னே கூட சொல்லுவாங்க மக்களே. ஸோ இந்த கோட்டையே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான், அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இந்த இடம். ஸோ இந்த விண்டோலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தாஜ்மஹாலை பார்க்க முடியும் மக்களே. ஸோ இந்த ஒரு அதிசயமான அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போவோம் வாங்கலை. அது வந்து இது ஒன்று இருக்குது பாருங்கள் மக்களே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, முழுக்க இது வந்து அந்த பளிங்குக்கல் மார்புளால் கட்டப்பட்ட ஒரு மாளிகைன்னு. ஸோ வெளியிலேருந்து பார்க்க மட்டும்தான் இது ரெஸ்டாரண்ட் மாளிகை மக்களே. ஸோ உள்ளுக்குள்ளே போகும்போது இது மொத்தமுமே அந்த பளிங்கு கல்லால் கட்டப்பட்ட ஒரு அழகிய கோட்டை அப்படின்னே சொல்லணும் மக்களே. ஸோ என்ன தான் டெல்லி கோட்டை, அதாவது அந்த ரெட் ஃபோர்ட்டை நீங்கள் பார்த்தாலும் கூட இந்த ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு வந்து வேறு லெவல்னே சொல்லணும் மக்களே. உள்ளுக்குள்ளே மும்தாஜ் வாழ்ந்த இடம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மும்தாஜ் இப்போ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக கல்லறை கட்டின இடம். இப்போது அவங்க வாழ்ந்த இடத்த தான் பார்த்துட்ருக்கோம் மக்களே. எப்படி அவங்க கல்லறை முழுக்க அந்த மார்பிள் ஸ்டோன் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டதோ அவங்க வாழ்ந்த இடத்தையும் பாருங்கள். இதுவரையும் நீங்கள் எல்லாத்துலேயும் ரெட்டாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடம் மொத்தமே முழுக்க பளிங்கு கல்லாலேயே கட்டியிருக்காங்க மக்களே. ஸோ மும்தாஜோட கல்லறை மட்டும் இல்லைங்க, அவங்க வாழும்போதும் வேறு லெவலில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றதுக்கு சான்று வந்து இந்த ஆக்ரா ஃபோர்ட் தான் மக்களே. ஸோ அவங்களோட அந்தப்புறம் அந்த இடத்தையும் காட்டுறோம் பாருங்களேன், அதுவும் முழுக்க அந்த பளிங்கு கல்லிலேயே இருக்கும். அதாவது ராஜாக்களோட அந்தப்புறம் ராணிக்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்தையும் பாருங்கள் மக்களே. ஸோ இதெல்லாமே அந்த இடம் தான் அப்படின்னு எங்களுக்கு அங்கேருந்த கைடு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்க. ஸோ இதுவுமே முழுக்க அந்த தாஜ்மஹாலில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி டிசைன் பண்ணி
அதே மாதிரியே அந்த அந்த வேலைப்பாடுகள்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் முழுக்க உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன் மக்களே. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.